இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் 32 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அண்ணா திமுக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையினால் தத்தளிக்கிறதா, தோல்வியால் தடுமாறுகிறதா, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் உயர்த்திய போர்க்கொடியால் தத்தளிக்கிறதா என்ற கேள்விகள் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருக்கின்ற எஸ்.பி. வேலுமணியும் சி.வி. சண்முகமும் நேற்று தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முதலாக சட்டசபையை கூட்டினார்கள். சட்டசபையில் கவர்னர் உரை வாசிக்கப்பட்டது. அந்த கவர்னர் உரை வாசிக்கின்ற சட்டசபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வந்த எடப்பாடி பழனிசாமி, அவரோடு தொடர்ந்து இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்களுடன் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து வந்தார். எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்கள் அவர்கள் தனியாக வந்திருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்கு செலுத்தியவர்கள். எஸ்.பி. வேலுமணியோடு வந்தவர்களில் ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா செய்து விட்டார்கள். கடைசியாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். அவர்கள் 5 பேர் நீங்களாக மீதி இருக்கின்ற நடிகர் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்.பி. வேலுமணியோடு வந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. அண்ணா திமுகவில் பிளவு ஏற்பட்டதற்கு பிறகு எஸ்.பி. வேலுமணியும் சி.வி. சண்முகமும் தனி அணியாக பிரிந்த பிறகு சி.வி. சண்முகத்தை விட்டுவிட்டு, விஜயபாஸ்கரை விட்டுவிட்டு எஸ்.பி. வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதனும் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்தார்கள். இணைந்ததற்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்.பி. வேலுமணிக்கும் நத்தம் விஸ்வநாதனுக்கும் சரியான மரியாதையை கொடுக்கவில்லை. அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட கட்சி பதவிகளை திரும்ப கொடுக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் கோபத்தில் இருக்கின்ற எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் தனி அணியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மிதுன் அவர்களை அண்ணா திமுகவின் முக்கிய பொறுப்பிற்கு கொண்டு வந்து அமர வைப்பது, அவருக்கு பதவி கொடுப்பது என்று செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நேற்று அது சம்பந்தமாக பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகனுக்கு எந்த பதவியும் பொறுப்பும் கொடுக்கவில்லை. அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளரை எதிர்காலம்தான் தீர்மானிக்கும். நான் என்னுடைய மகனை அண்ணா திமுகவில் திணிக்கவில்லை என்று கூறி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அந்த பிரச்சனை முடிந்த அதே நேரத்தில் நேற்று இன்னொரு பிரச்சனை மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக துவக்கப்பட்டு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இணைந்து விட்ட எஸ்.பி. வேலுமணி மீண்டும் சி.வி. சண்முகம் இருக்கின்ற சென்னை வீட்டில், அவருடைய அலுவலகத்தில் எஸ்.பி. வேலுமணியும் சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், நன்னிலம் தொகுதியில் வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் காமராஜ் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மீண்டும் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று மீண்டும் கோரிக்கை வைக்க முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் சி.வி. சண்முகம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார், அன்புமணி தரப்பு இல்லை என்றால் 31 தொகுதிகளில் அண்ணா திமுக தோல்வியை சந்தித்திருக்கும் என்று சொன்னார். அதற்கு பதிலடி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி, அப்படி என்றால் 2021ஆம் ஆண்டு பாமக கூட்டணியில் தான் இருந்தது,
அப்பொழுது ஏன் சி.வி. சண்முகம் தோற்றார் என்று ஒரு பதிலை சி.வி. சண்முகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருந்தார். அது சம்பந்தமாக சி.வி. சண்முகத்திடம் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். அதற்கும் மழுப்பலாக பதில் சொல்லிவிட்டு சி.வி. சண்முகம் கிளம்பிவிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணா திமுக சிதறு தேங்காயாக சிதறிவிட்டது. அதற்கு அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் சொல்கின்ற பதில் என்னவென்று கேட்டால், திமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்தவர், திருப்பூர் மாநகராட்சியின் தலைவராக இருந்தவர் செல்வராஜ் என்பவர் திமுகவை விட்டு விலகுவதாக அறிவித்தார். அடுத்த நிமிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவரை தொடர்பு கொண்டு அவரை சமரசம் செய்து மீண்டும் திமுகவிலேயே அவரை அரசியல் பணியாற்றுவதற்கு துணை செய்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரையும் மதிப்பதில்லை, தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறார். மாற்று கருத்தை வைப்பவர்களை அழைத்து பேசுவதில்லை. மாற்று கட்சிக்கு செல்வதற்கு முடிவு செய்த முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்படி யாரையும் எடப்பாடி பழனிசாமி தொடர்பு கொண்டு அவர்களிடம் சமரச முயற்சியை மேற்கொள்வதில்லை. இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தோன்றித்தனமாக செயல்படுவதால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னதைப் போல இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகும் அண்ணா திமுக உயிர்ப்போடு இருக்கும், அதிகார மையத்தில் இருக்கும் என்று சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையால் அண்ணா திமுக இன்னொரு 10 ஆண்டுகள் கூட தாக்கு பிடிக்குமா என்று தெரியாமல் தொண்டர்கள் கவலையடைந்திருக்கிறார்கள் என்று பல முன்னணி பிரமுகர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது குற்றச்சாட்டை கூறுகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார்? இவர்களெல்லாம் திட்டமிட்டு பதவிக்காக, பதவி ஆசைக்காக அண்ணா திமுக என்கின்ற இயக்கத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நேற்று இரவு பெய்த மழையில் இன்று காலையில் முளைத்த காளானை போல திடீரென்று ஒரு வெற்றியை பெற்றுவிட்ட தமிழக வெற்றி கழகத்தில் இணைய துடிக்கிறார்கள். அங்கே போய் பதவிக்கு வந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை அவர்கள் மீது வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? அண்ணா திமுகவிலிருந்து விலகி போன தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்கள் அண்ணா திமுகவில் இருக்கின்ற பொழுதே பல முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள், அரசியலில் லாபம் அடைந்தார்கள். இவர்கள் அண்ணா திமுகவில் இருந்ததால் தன்னை வளப்படுத்திக் கொண்டார்கள், பெரும் செல்வந்தர்களாக மாறினார்கள், சொகுசு காரில் பயணம் செய்தார்கள். ஆகவே அவர்கள் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டால் அந்த கட்சி ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தால் அந்த கட்சியிலும் முக்கிய பொறுப்புக்கு வந்துவிடலாம், அங்கும் சம்பாதிக்கலாம், சொத்து சேர்க்கலாம், வருமானத்தை மிஞ்சிய அளவு செல்வம் சேர்க்கலாம், மீண்டும் அலங்காரமாக பவனி வரலாம், சுகமாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆகவே இதுவரை அவர்களுக்கு வாழ்வு தந்த அண்ணா திமுக என்கின்ற இயக்கத்தை நட்டாற்றில் தவிக்க விட்டுவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். கூடிய விரைவில் இன்றைக்கு அண்ணா திமுகவிற்கு ஏற்பட்ட அதே நிலைமையை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அண்ணா திமுகவை சார்ந்தவர்களும் மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை உருவாக்குவார்கள். அண்ணா திமுகவாவது பல தோல்விகளை கண்டதற்கு பிறகு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அடுத்து வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல், அதற்கு அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தல்களில் ஏதோ ஒரு தேர்தலில் தோற்றால் கூட அந்த கட்சி இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். அந்த கட்சி பெற்ற வெற்றி கோட்டை சாம்பல் மேடாக சரிந்துவிடும் என்று கூறுகிறார்கள் என கூறிக்கொண்டு, மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பதவிக்கு வேட்டு வைக்க போவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சமரச முயற்சியை காணாமல், இவர்கள் ஒன்றுபடுவதற்கான வழியை பற்றி யோசிக்காமல்
தமிழகத்தில் பெரும் சக்தியாக இருந்த அண்ணா திமுகவை இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.